ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்குறதுங்க முறுக்குங்க. பச்சரிசி முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. பச்சரிசி மாவு 1 டம்ளர் மாவு நான் 2 டம்ளர் மாவு எடுத்து போட்டிருக்கேங்க. 2 டம்ளர் மாவுக்கு பாருங்கள், பொட்டுக்கடலை மாவு 1 கப்புங்க. வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு கலந்து சுத்தம் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுங்க ஓமம், முறுக்குக்கு ஓமம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓமம் 1 ஸ்பூனுங்க. வெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு 1 டீஸ்பூன். இப்போ காரம் வேணும்னாக்கா நம்ம கொஞ்சம் சில்லி தூள் கூட போட்டுக்கலாங்க. காரம் வேண்டாட்டி ப்ளைனாக பிசைஞ்சுக்கலாங்க. நான் கொஞ்சம் இப்போ காரம் போட போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. காரம் வேண்டாம், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறேன்னா மிளகாத்தூள் போடாமையும் பண்ணலாங்க. இதை நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக நான் பிசைஞ்சிட்டு வரேங்க. பிசைஞ்சிட்டு வந்துட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்படி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சாதான் நம்ம முறுக்கு புளிய முடியுங்க. சூப்பராக நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம முறுக்கு குழலில் போட்டுட்டு சூட ஆரம்பிச்சிடலாங்க. முறுக்கு குழலில் உள்ளே எண்ணெய் தடவிட்டேங்க. எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம போடணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. நான் பாருங்கள், காகிதம் நம்ம மளிகை சாமான் வாங்கின காகிதத்தை நான் இப்படி வச்சுருக்கேங்க. இதில் புளிச்சு நம்ம இப்போ எடுத்து போடலாங்க. நான் புளிச்சிட்டு காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேங்க. இதை எடுத்து நான் இப்போ எண்ணெயில் போடுறேங்க. சூப்பராக வேகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். முறுக்கு சூப்பராக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி மாவு தாங்க. பச்சரிசி மாவு 2 டம்ளர், பொட்டுக்கடலை மாவு 1 கப்புங்க. அந்த குட்டி கப்பில் 1 கப்பு போதுங்க. வெண்ணெய் 2 ஸ்பூனு, ஓமம், இந்த எள்ளுங்க, தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1 சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வருங்க. பார்த்து போடுங்க எண்ணெய்க்கிட்டு செய்யும் போது. பாருங்கள், சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. அந்த சத்தம் அடங்கிடுச்சுனாக்கா முறுக்கு வெந்த மாதிரி அர்த்தங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. வெந்ததை நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பட்டர் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோணுங்க. நம்ம எல்லா முறுக்கும் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. முறுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எப்படி உடையுது பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.